அன்னைக்கு மீன் தொட்டிகள் எல்லாமே அழுக்கு நிறைஞ்சு இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ப்ராசஸ் தொடங்கியாச்சு. தொடங்குனா இந்த வேலை முடிஞ்ச பாடு இல்லைங்க, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கா. இந்த கிளீனிங்கை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படிதான் இருக்கும். வேலை முடிஞ்சு பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ்ல ஏறிட்டேன். அப்புறம் நான் இறங்குறதுக்கான இடமுமே வந்துடுச்சு. சரி நம்ம இடம் வந்துடுச்சு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே பஸ்ஸை எடுத்துட்டாரு அந்த டிரைவர். நானும் அவசரமாக கீழே குதிச்சு இறங்கிட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக கீழே குதிச்சு இறங்கிட்டேன். எனக்கு எந்த அடியுமே படலை. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்னமோ அவசரமாக இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வண்டி எடுக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அடிபட்டு எங்களுக்கு தான் காயம் ஏற்படும். மாதிரி வயசானவங்க இறங்குறதுக்கு முன்னாடியும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னால் வருத்தம் என்னமோ எங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் இருக்க போகுது. தயவு செஞ்சு வண்டியிலேருந்து இறங்குற பயணிகள் இறங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்து வண்டியை எடுங்க. உயிர் போனால் திரும்ப வராது, அதை புரிஞ்சுக்கோங்க.